இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டது அல்ல. பியூர்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் அண்ட் எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். ஸோ என்னுடைய கருத்துக்களை தான். சாரி கைஸ், மைக் பறந்துடுச்சு, மைக்குக்கே பொறுக்கலடா நான் பேசுறது. என்னுடைய கருத்துக்களை இந்த வீடியோவில் நான் தெரிவிச்சிருக்கிறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வீடியோவில் கிளியர் அண்ட் கட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி கிளியர் அண்ட் கட்டாக இந்த வீடியோ முடியும் போது கிளியர் அண்ட் கட்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். 90 மணி நேரம் வேலை செய்யணுமா? ஒரு வாரத்துக்கு 90 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை செய்யணுமா? என்னடா இது நியாயம் சார்? யார் சார் நீங்கள்? இவர் பேர் என்ன? எல்என்டி சேர்மனா? எல்என்டி சேர்மன் சுப்பிரமணியன் சார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் முடிஞ்சு அவங்க ஏதோ மீட்டிங் வச்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்கு ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு பதிலாக இவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன கேள்வி கேட்டாருன்னா, நீங்கள் இவ்வளோ பெரிய கம்பெனியாக இருக்கீங்களே, நீங்கள் ஏன் சாட்டர்டேவும் சண்டேவும் லீவ் விடாமல் வெறும் சண்டேவான ஒரு நாள் மட்டும் லீவ் விடுறீங்க அப்படின்ட்டு அவர் கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். அதற்கு எல்என்டி சேர்மனான இவர் என்ன கூறியிருக்கிறார் என்றார், என்னால் சண்டேவும் என்னோட எம்ப்ளாயீஸ் ஆஃபீஸ்க்கு வர வைக்க முடியலையேன்னு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், இந்த மாதிரி இப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்குறீங்களே அப்படிங்கிற பாணியில் அவர் ஆன்சர் பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்களேன். Why is L&T still making employees work on Saturdays even after being one of the largest conglomerates and the face of India's business world? I regret I am not able to make you work on Sundays, to be honest. If I can make you work on Sundays, I'll be more happier. I work on Sundays also. What do you do sitting at home? How long can you stare at your wife? How long can the wife stare at your husband? Come on, get to the office and start working. கேட்டிருக்காரு, நீங்கள் எவ்வளோ நேரம் தான் உங்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃபு இவங்க முடிஞ்சா நீங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க? ஆஃபீஸ் வாங்க, ஆஃபீஸ் வந்து வேலை செய்யுங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சாதான், எல்லாரும் ஒரு வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை செஞ்சாதான் சக்ஸஸ் ஆக முடியும், சக்ஸஸ் கிடைக்கும், சக்ஸஸ் நோக்கி உழைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. யார் சக்ஸஸ்க்கு? உங்கள் சக்ஸஸ்க்கா? உங்கள் சக்ஸஸ்க்கு நாங்கள் உழைக்கணுமா? எனக்கு புரியல. ஆல்ரெடி அப்படி தானே உழைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த உழைப்பே சுரண்ட உழைப்பை தான் கிட்டத்தட்ட. இன்னுமே சுரண்டணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோதான் சுரண்டுவீங்க? எவ்வளோ ஸ்டாக், எவ்வளோ ஸ்டாமினா இருக்கோ அவ்வளோத்தையும் சுரண்டி எடுத்துடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள்? அவங்களுக்குன்னு ஒரு மீ டைமு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அப்படிலாம் இருக்கவே கூடாதா? இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். 90 மணி நேரம் வேலைன்னா ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் லிட்டரலாக ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துக்கு மேலே ஒர்க் பண்ண வைக்கிறதே தப்பு. லா படி, இந்தியன் லேபர் லா ஆக்ட் படி, அது என்ன ஃபேக்ட்ரிஸ் லா ஆக்டா, அது படி தப்பு. அது உங்க ஆசை, பேராசை, ராங். யூ ஆர் டோட்டலி ராங். அதையே நீங்கள் மீறி இப்படி பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் அப்படின்னா இது என்ன விதமான எண்ணம் எனக்கு தெரியல. ஏன்னா ஹிஸ்ட்ரியை திருப்பி பாருங்கள், அந்த 8 மணி நேரங்கிறத மார்க் பண்ணுறதுக்கே மக்கள் அவ்வளோ போராடி வாங்கினாங்க. அதை நீங்கள் திருப்பி மாற்றணும்னு நினைக்கிறீங்க. இந்த மாதிரி இப்படிலாம் நினைக்கக்கூடாது சார், தப்பு. அது கொஞ்சமாவது ஹியூமனிட்டி இருக்கட்டும். ஒரு மனுஷங்களை எவ்வளோ, ஏன்னா நீங்களே ஒரு இதில் சொல்லியிருக்கீங்க, அந்த இதில் சொல்லியிருக்கிறீங்க, நான் வேலை செய்கிறேன் அந்த மாதிரி அப்படின்ட்டு. நீங்கள் வேலை செய்யலாம், அது உங்கள் இஷ்டம். மற்றவங்கள வேலை செய்ய வைக்கணுன்ட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. அதுக்கான எந்த விதமான அதிகாரமும் உங்ககிட்ட கிடையாது. ஸோ நீங்கள் அப்படி சொல்லவும் கூடாது. அது ரொம்பவுமே தப்பான விஷயம், மனிதநேயமற்ற செயலான விஷயமாக கருதப்படும். ஸோ அப்படி சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒருத்தன் வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான் லா. அதை மீறி ஒருத்தன் வேலை செஞ்சானா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு வாரத்துக்கு ஆப்வியஸாக 90 ஹவர்ஸ் வரும்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் வேலை பார்த்தா தான் 7 நாள் ஒர்க் பண்ணால் 91 மணி நேரம், அதாவது நீங்கள் ரவுண்ட் பண்ணிட்டீங்கன்னா 90 ஹவர்ஸ் வரும்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நேரம் ஒரு எம்ப்ளாயி வேலை பார்த்தா அவங்க என்ன நிலைமைக்கு ஆளாவாங்கன்னு யோசித்து பார்த்து தான் நீங்கள் இதை பேசுனீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பீங்களான்னு எனக்கு தெரியல, பட் பார்க்குற வரைக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துமே எப்படி இந்த மாதிரி உங்களுக்கு பேச தோணுச்சுன்னு தெரியல. ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க 13 மணி நேரம் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு என்ன ஆவாங்கன்னா ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போவாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் எங்கே அடுத்து கொண்டு போகும்னா டிப்ரெஷனுக்குள்ளே கொண்டு போகும். எஸ், இப்போ இருக்கிற சில்லற பசங்களாம் டிப்ரெஷன் சொல்லி தெரிஞ்சு நிற்கிறாங்க. ஸோ டிப்ரெஷனுங்கிறது அது ஒரு வியாதி, அது ஒரு மெடிக்கல் ஸ்டேட், அது ஒரு வியாதி. அதுவே நிறைய பேர் தெரியல. சும்மா ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போயிட்டு டிப்ரெஷனில் இருக்கிற ஒரு நாள் டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ் போட்டு சுற்றி கிடக்கிறானுங்க. ஸோ அதுக்குள்ளே நான் போக விரும்பல. பட்
டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்கன்னா அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினைக்கலாம் ஆஃபீஸ் தான் டிப்ரெஷன் விட்டு வெளியே வர வழின்ட்டு, அப்படிலாம் கிடையாது சார். நிறைய பேருக்கு 90% அந்த மாதிரி கிடையாது. ஒரு 10% பேருக்கு ஆஃபீஸ் வரது ஜாலியாக இருக்கும். அவங்களையே நீங்கள் ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் ஆஃபீஸ்க்கு வரணும்னு சொல்லி வேலை வாங்கினீங்கன்னா வரமாட்டாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க. சரியா? அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி 8 மணி நேரம் வேலை வாங்குறதுக்கு பிரச்சனை கிடையாது. 8 மணி நேரம் வேலை வாங்குறது ஓகே தான். ஆனால் அதுக்கேற்ற சேலரியே ஃபஸ்ட்டு கொடுக்கணும். நீங்கள் இப்போ ஒரு 1 hour சேர்த்து வேலை வாங்கினா கூட எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்கணுன்ட்டு லால இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே நிறைய கம்பெனி பண்ணுறது கிடையாது. அது தேவையான சேலரியே நிறைய கம்பெனிக்கு கொடுக்கறது கிடையாது. தேவையான சேலரினா எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேலரி ப்ரொவைட் பண்ணணும் எல்லா எம்ப்ளாயீஸுக்கும். அப்போ தான் இங்கே மக்கள் உயர்வாங்க. நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவாங்கன்னு சொல்கிறது உங்களுடைய சக்ஸஸை பற்றி மட்டும்தான் பேசுகிறீங்க. மக்கள் உண்மையிலே சக்ஸஸ் ஆகணும்னா அவங்க இப்போ வேலை செய்கிற 8 ஹவர்ஸ்க்கே நீங்கள் ப்ராப்பராக இயர் பை இயர் இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேலரி ஏறிக்கிட்டே போகணும். ஏன்னா அவங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேலரி ஏறினா தான் மக்களுக்கான பர்ச்சேசிங் பவர் அதிகமாகும். அதாவது வாங்கும் திறன் அதிகமாகும். வாங்கும் திறன்னா அவங்ககிட்ட காசு அதிகமாக வாங்குற திறன் கிடையாது, அவங்களால பொருளுக்கு அதிகமாக செலவு பண்ணுற வாங்கும் திறன். அதாவது நீங்கள் சேலரிஸ் இன்க்ரீஸ் பண்ண இன்ஃப்ளேஷன் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேலரிஸ் இன்க்ரீஸ் பண்ண என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களால போயிட்டு ஒரு பொருளை வாங்க முடியும், அந்த பொருளுக்கு அவங்களால செலவு பண்ண முடியும். எக்கச்சக்கமான செலவுகள் ஒருத்தவங்களால பண்ண முடியும். இப்போ ஒரு மனுஷன் சேலரி ஒரே சேலரியாக இருக்கும்போது அவங்க ஒரு செலவு பண்ண யோசிப்பாங்க. இதே சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி வருஷம் செலவுகளும் இன்க்ரிமெண்ட் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக செலவு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போகும். கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் போச்சுன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஸ்கீம்ஸ் நிறைய கொண்டு வருவாங்க. நல்ல ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தால் என்ன ஆகும்? மக்கள் டெவலப் ஆக ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மக்கள் டெவலப் ஆனால் என்ன ஆகும்? நாடு நல்லா வளரும். இந்நாடும் நாட்டு மக்களும் வளரணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு சேலரியை ஏற்றி கொடுங்கன்னு சொல்லல, ப்ராப்பரான சேலரி இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி கொடுங்கன்னா நான் இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன மாதிரி நிறைய பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் டீப்பாக எக்கனாமிக்குள்ளே போக விரும்பலை. ஸோ எஸ்.என். சுப்பிரமணியன் சார் அண்ட் நாராயணமூர்த்தி சார் கூட இதான் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை செய்யணுன்ட்டு. அப்படிலாம் வேலை செய்ய முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம். ஸோ இன்னொன்று சொல்லுவாங்க, சைனாக்காரங்க இந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு 90 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்போல்லாம் எந்த டேட்டாவும் இங்கே சொல்லலை. நீங்கள் எந்த டேட்டாவை பார்த்து படிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி ஏதாவது பார்த்து படிச்சிட்டிங்கன்னா அதை மறக்காமல் நீங்கள் உங்களுடைய அஃபிஷியல் பக்கத்தில் ஷேர் பண்ணவும். ஏன்னா நான் நல்லா ஃபுல்லாக ரிசர்ச் பண்ண வரைக்கும் சைனா இந்தியா விட கம்மியாக தான் வேலை செய்கிறாங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ பூட்டான், காங்கோ இந்த மாதிரி நாடு தான் ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாங்க. இந்தியாவை விட அதிகமாக இல்லை. வேர்ல்ட்ஸ் டாப் மோஸ்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வச்சுருக்கவங்களே பூட்டானு, காங்கோ, மங்கோலியா இந்த மாதிரி நாடு தான். அவங்களே இன்னும் வளரல. இந்தியாவோட அவங்க வளர்ந்துட்டாங்களா? கிடையாது. கேட்டால் அவங்க அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் ஒருத்தர் பார்த்தேன், அவர் வந்து என்ன சொன்னார்னா, சைனாக்காரர் அவர் இந்த மாதிரி அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நாங்கள் அமெரிக்காவை விட வளர்ந்துருவோம். ஏன்னு கேட்டதுக்கு, இல்லை நாங்கள் வந்து 90 மணி நேரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஒரு வாரத்துக்கு அப்படின்ட்டு. அவர்கிட்ட யாராவது உருட்டிட்டாங்களா இல்லை இவரே வந்து உருட்டிட்டு இருக்காரான்னு எனக்கு இன்னும் தெரியல. இது வந்து ஒரு உலகமாக உருட்டு அப்படி எந்த டேட்டாவும் பதிவு செய்யப்படல. இவர் எங்கேருந்து அந்த மாதிரி டேட்டா எடுத்தாரு எனக்கு இன்னுமே தெரியல. ஸோ எங்கே நிறுத்திங்கன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு டேட்டாவே கிடையாது. சைனா இப்போ வரைக்கும் இந்தியா விட கம்மியான ஹவர்ஸ் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க 13 மணி நேரம் வேலை செய்யலாம் டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. டிப்ரெஷனுக்குள்ளே போனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்ய முடியாது. நீங்கள் ஒரு நாள் லீவு கொடுக்குறீங்க தெரியுமா, அந்த லீவும் இல்லைன்னு நீங்கள் நினச்சி ஒருத்தவங்களை ஆஃபீஸ் கூப்பிட்டுட்டே இருக்கீங்களா, டிப்ரெஷனுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிடும். டிப்ரெஷனுக்குள்ளே போனால் வேலையில் கான்சன்ட்ரேஷன் சுத்தமாக இருக்காது. வேலையில் குழப்பங்களை உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க எல்லாரும். நீங்கள் வந்து இப்போ இவங்க குழப்பத்தை உண்டு பண்ணால் இவங்களை தூக்கி நான் வேற ஒருத்தனை உட்கார வைப்பேன்னு சொன்னீங்கன்னா வேற ஒருத்தவங்களும் குழப்பத்தை உண்டுபடுத்த தான் செய்வாங்க. ஏன்னா அவங்கள்ட்டையும் அதே வேலை தான் வாங்குறீங்க. ஸோ இவங்ககிட்ட இப்போ நீங்கள் வந்து சொல்லலாம், நான் அந்த 13 மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சேலரி பே பண்ணுவேன்ட்டு. அப்படி பே பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஹியூமன் பாடிங்கிறது ரெஸ்ட்டு தேவைப்படுற ஒரு பாடி. ஒரு நாளைக்கு மினிமம் 6 to மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் ஹியூமன் பாடி தூங்கினா தான் அதுக்கான ரெஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு டெய்லி ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணும்போது ஒரு நாள் ஃபுல் டே ரெஸ்ட்டு விட்டால் தான் அந்த பாடி ரெக்கவரி டைம் கிடைக்கும். அந்த பாடியை திருப்பி ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி அடுத்த வீக் ஃபுல்லாக ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் அந்த பாடிக்கு கிடைக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஒரு நாள் லீவையும் கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றுமே கிடைக்காது.
ஒர்க்கும் சுத்தமாக நடக்காது, உங்கள் கம்பெனி நாசமாக போயிடும். அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கும் சேர்த்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன் எஸ்என் சுப்பிரமணியன் சார், உங்கள் கம்பெனிக்கும் சேர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் வேலை வாங்கினீங்க அப்படின்னா இந்த தாட்டே தப்பு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேலை வாங்கினீங்கன்னா உங்கள் கம்பெனி தான் அது ஏதோ ஒரு இடத்துல செம்ம அடி விழும், ஆனால் எம்ப்ளாயீஸுக்கு மொத்தமாக அடி விழ ஆரம்பிச்சிடும். டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க, ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட் எடுக்கணும், அது இதுன்ட்டு எக்கச்சக்கமாக தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அதுக்கெல்லாம் ரீசன் நீங்களாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தப்பு இல்லை. ஸோ நிறைய பேர் டீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதை மாதிரி அவர் பேசிடக்கூடாது அப்படின்ட்டு. எல்என்டியே அஃபிஷியல் ட்வீட் போட்டு முட்டு கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எங்கள் சேர்மன் பேசினது இதுன்ட்டு ஒரு அப்பாலஜிஸ் கூட கேட்கல. இன்னுமே அவங்க பேச சரின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க போல இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியல. நான் இந்த வீடியோ எடுக்கிற டைமில் எந்த விதமான அப்பாலஜி இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஸோ எஸ், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசுகிற தப்பு. அந்த மாதிரி எண்ணமே ஃபஸ்ட்டு வந்துடக்கூடாது. அது வந்து அவர் இஷ்டம், நம்ம போயிட்டு நீங்கள் இப்படிலாம் நினைக்கக்கூடாது, நம்ம சொல்ல முடியாது. பட் நினச்சாரு, பேசிட்டாரு. இப்போ நாங்களும் பேசுகிறோம், நீங்கள் கேளுங்க. நான் எதுவும் தப்பாக பேசுகிற மாதிரி தெரில இந்த வீடியோவில். நான் பேச வேண்டியதை நான் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ மக்களான நீங்கள் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் ஒரு பாக்ஸ் இருக்குது, அதை ஃபில் பண்ணி விடுங்க. ஐ மீன் அந்த கமெண்ட் செக்ஷனை போய் டைப் பண்ணி சொல்லுங்கள். லெட்ஸ் இன்ட்ராக்ட். என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சப்போஸ் இந்த மாதிரி டவுட்ஸ் எதாவது இருக்குன்னா அதையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலாக யாரோ ஒருத்தவங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, ஐயோ இவரு அவர் மாதிரி சொல்கிறேன், சைனீஸ் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தர் பார்த்தோம், அப்படி இல்லை. சரி, ஓகே. எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, சாட்டர்டே சண்டே ஏன் 2 நாள் லீவ் தேவைப்படுது தெரியுமா அப்படின்ட்டு என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் இல்லை எனக்கு தெரியல அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதுக்கு ஒருத்தவங்க பர்ஃபெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. எனக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஐ திங்க் நான் சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தேன், இல்லை எனக்கு யாரோ நேரில் சொன்னாங்கன்னு தெரியல. அதாவது சண்டே இந்த சென்ஸ் சண்டே லீவ் வந்து ஃபுல் டே ரெஸ்ட்டுக்காக மட்டுமே செலவு பண்ணுற லீவாக சண்டே அனௌன்ஸ் பண்ணாங்க. சாட்டர்டே எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு கம்பெனி லீவ் கொடுக்குது அப்படின்னா அந்த நாள் அந்த எம்ப்ளாயி அவங்களுடைய பர்சனல் ஒர்க்கை பண்ணுறதுக்கான நேரமாக அந்த கம்பெனி கொடுக்குது. பர்சனல் ஒர்க்னா வெளியே போகிறதா இருக்கட்டும், படத்துக்கு போகிறது, ரெஸ்டாரண்ட் போகிறது, ஹோட்டல் போகிறது, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, மீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டைம் ஸ்பெண்டிங்காகவே ஒரு ஃபுல் டே அவங்க ஒதுக்கி ஃபுல் டே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா சண்டே மட்டும் லீவ் கொடுத்தாங்கன்னா அவங்க சண்டேவே எல்லா பிளானும் பண்ணுவாங்க. சண்டே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பிளான் பண்ணி நைட்டு 3 மணிக்கு வந்து திருப்பி வீட்டில் தூங்கி திருப்பி காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்துச்சு மண்டே ஆஃபீஸ் போக முடியாது. மண்டே ஃப்ரெஷ்ஷாக ஆஃபீஸ் போகலன்னா மீதி இருக்கிற எந்த நாளுமே ஆஃபீஸ் ஒழுங்காக நடக்காது. அதனால் சாட்டர்டேவும் சேர்த்து ஒரு நாள் லீவ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சாட்டர்டே இந்த மாதிரி மீ டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி சாட்டர்டே காலையிலேருந்து நைட்டு என்ன விடிய காலையில் வரைக்கும் எங்கே வேணாலும் வெளியே சுற்றலாம், எங்கே வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். திருப்பி சண்டே ஃபுல் டே ரெஸ்ட் எடுத்து மண்டே அப்படியே சும்மா ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு ஆஃபீஸ்க்கு வருவாங்க. அப்படின்னா சாட்டர்டே சண்டே 2 நாள் லீவ் கொடுத்தாங்க அப்படின்ட்டு என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னு தெரியல. பட் எனக்கு அந்த ரீசன் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரீசன் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இதை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். இந்த மாதிரி எல்என்டி சேர்மன் இப்படி சொன்னார் அப்படின்ட்டு. வேறு ஏதாவது சோஷியல் இஷ்யூ பற்றி நான் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக ஜென்யூனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி வீடியோ போடுவேன். எஸ், அவ்வளோ நண்பர்கள் இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எஸ்என் சுப்பிரமணியன் சார் கண்ணில் படும் வரை ஷேர் செய்யவும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு இன்னும் நிறைய வீடியோ போட மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் நான் நம்புகிறேன்.